வணக்கம். நான் உங்க சுரேஷ். இன்னைக்கு பாருங்க ஒரு ஹோட்டலுக்கு போனேன். அதாவது ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். அங்க ஒரு ஹோட்டல் இருந்தது. ஹோட்டல் பேரு சங்கீதா. செம்மையா இருந்தது. ஒரு போண்டா செட்டு ஆர்டர் பண்ணேன். வேற ஏதாவது டிஃபன் வேணும்னா சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு போண்டா செட்டு. எனக்கு ஒரு போண்டா செட்டு, நம்ம கேமராமேனுக்கு ஒரு போண்டா செட்டு. போண்டா செட்டு பார்க்கும்போதே பாருங்க, போண்டா பஞ்சு மாதிரி இருந்தது போண்டா. சும்மா அந்த கட்டி சட்னிக்கும் தேங்காய் கார சட்னிக்கும் வந்து சும்மா அமேசிங் போண்டா. சாம்பார் வந்து பெரிய ஹோட்டல் சாம்பார், பெரிய ஹோட்டல் சாம்பார் தான். அந்த சாம்பாருக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. இந்த ஆத்தட்டிங் சாம்பார் சொல்லுவார் பார்த்தீங்களா நம்ம அண்ணன் முனகர் அண்ணன், அந்த மாதிரியான சாம்பார், செம்ம சாம்பார். அந்த கெட்டி சட்னி வச்சு அந்த போண்டாவை சாடும் போது வந்தது பாருங்க ஒரு ஆனந்தம், பேரானந்தம். நீங்கள் இதை ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. இருந்தாலும் வந்து நான் பெரிய வீடியோ போட்டே ஆகணுமே, அதுக்காக அந்த பெரிய வீடியோவில் இதை ஆட் பண்ணி போட்டிருக்கேன். சும்மா அந்த மாதிரி இருந்ததுங்க போண்டா. ஓகேவா? இனிமேல் நம்ம சேனலுக்கு இதுமாரி ஹோட்டலுக்கும் போகிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கோம். வர 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 வீடியோலலாம் இதுமாரி ஒரு பெரிய ஹோட்டல், வாரத்தில் 2 ஹோட்டல், பெரிய ஹோட்டலுக்கு. ஓகேவா? சரி, நம்ம அடுத்தது மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த மசால் தோசையை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆர்டர் பண்ண மசால் தோசை வந்துச்சு. ஓகேவா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். எப்படியும் இந்த மசால் தோசை நல்லா தான் இருக்கும். ஏன்னா நிறைய வாட்டி இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் அந்த ஹோட்டலில் வந்து நான் நேரில் வந்து சாப்பிட்டதில்ல. வீட்டுக்கு அம்மா வாங்கிட்டு வருவாங்க, தம்பி வாங்கிட்டு வருவான், அப்பா வாங்கிட்டு வருவார். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கெட்டி சட்னி தான். ஹோட்டலும் வந்துட்டால் கெட்டி சட்னி தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் அந்த கெட்டி சட்னியோட ரா டேஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த நம்ம நாக்கில் வரும். நம்ம வேறு ஏதாவது சாப்பிட்டு அதை சாப்பிட்ருப்போம், அதோட பவர் கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். வேறு ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா அந்த சட்னியோட ஃபுல் ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரிய வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாவை. ஓகேவா? பட் ஆனால் எனக்கு கார சட்னி பிடிக்காது. ஆனால் இந்த ஹோட்டலில் கார சட்னி நல்லா இருந்தது. இந்த ஹோட்டலில் பார்சல் வாங்கிட்டு வரும்போது நான் கார சட்னி சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு கார சட்னி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். பட் அன்னைக்கு கார சட்னி சாப்பிட்டே ஆகணுன்ற கண்டிஷனில் கார சட்னி தொட்டு சாப்பிட்டேன் பாருங்க, செம்மையாக இருந்தது கார சட்னி. இனிமேல் கார சட்னியும் ட்ரை பண்ணணுன்ற முடிவு வந்துட்டேன். ஓகேவா? தோசை, மசால் தோசை செம்மையாக இருந்தது. ரேட்டு ஹெவி இருந்தாலும் உங்களுக்காக, நம்ம சேனலுக்காக இதெல்லாம் போட்டு ஆகணுமேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பாருங்கள். இதேமாரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோ வரணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் முடியும். ஓகேவா? நான் இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். இருந்தாலும் நம்ம வீடியோவுக்காக வரணுமேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியே என்னால் எடுக்க முடியல சரியா. ஓகேவா? என்னோட கேமராவும் சரியில்லை, என் ஃபோனில் இருக்கிற மெமரியும் சரி தான். ஃபோன் மெமரி எனக்கு சரியே கிடையாது. பாருங்கள், நிறைய வீடியோ கட் பண்ணிட்டேன். அந்த ஆடியோ பாருங்கள், மைக்கு மாட்டினேன், அந்த மைக்கும் வந்து சரி பண்ணிடுச்சு. நான் பேசுறது எதுவுமே வந்து அதில் ரெக்கார்டே ஆகலை. ஓகேவா? அதனால தான் எல்லா சவுண்டும் அங்கே பிளாக் ஆயிடுச்சு. சரி, வீடியோவுக்கு நம்ம மட்டும் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். நம்மளுக்கு பின்னால் ஒரு கப்புள்ஸ் பாருங்கள், அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கேமரா இன்னும் கொஞ்சம் அழகாக கட் பண்ணி கிட்ட வச்சுட்டேன். ஓகேவா?
இப்படி நல்ல நல்ல வீடியோலாம் நம்ம சேனல்ல வரும். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் முடியும். ஓகேவா? நீங்களும் என்னோட என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னன்னா, இது மாரி ஒரு ஹோட்டல், இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல ஒரு வீல் சேர்ல நான் உள்ள வரேன். எல்லாத்தையுமே ஓகே பண்ணி, எனக்காக அங்க இடம் குடுத்து, எனக்கு அங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுத்த அந்த ஹோட்டல் மேனேஜ்மென்ட்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். சர்வருக்கும் தேங்க்ஸ் பண்றேன். டேஸ்ட்ட விட அவங்களோட அன்பான வரவேற்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு ஹோட்டலுக்கு நான் சாப்பிட்டதுக்கு மெயின் காரணமே மக்களாகிய நீங்க மட்டும் தான். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு நான் நல்ல வீடியோவா காட்டணும். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து, இவ்வளோ தொலைவு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இன்னும் இந்த வீடியோ இன்னும் கிளியரா எடுத்திருக்கலாம். என்னால எடுக்க முடியாத சிச்சுவேஷன். என்கிட்ட இருந்த கேமரான்ற ஃபோனும், மைக்கும் ரொம்ப சதி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் இதே போல நல்ல வீடியோ வரும். அந்த வீடியோல இன்னும் நான் அழகா என்னோட குவாலிட்டிய குடுக்குறேன். ஓகேவா? தயவுசெய்து என்னோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். என்னோட சேனல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்க கண்டிப்பா கொண்டு போவீங்கன்ற நம்பிக்கையில நான் இந்த வீடியோவ முடிக்கிறேன். உங்களுக்கோட உங்கள் சுரேஷ் நான். தேங்க் யூ வெரி மச்.